ரைட்னாலே ஏர்லி மார்னிங் கிளம்புறது ரொம்ப காமன். அதை விட காமன் அதுக்கு முன்னாடி நாள் நைட் தூக்கமே வராமல் இருக்கிறது. போய்ட்டு பை. டைம் தோராயமாக 5:40 இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பும்போது. அன்றைக்கி மார்னிங் ஓரளவுக்கு குளிராக தான் இருந்தது. பட் லக்கேஜ்லாம் பைக்கில் லோட் பண்ணதுலேயே செம்மையாக வார்ம் அப் ஆகிடுச்சு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சொல்லி. எனிவேஸ், ஒரு புது ரைடு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. ரொம்ப நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கும் ரொம்ப நாளாக அரிச்சிக்கிட்டே இருந்தது. ஃபைனலி ஒரு பெரியன்னு சொல்லக்கூடாது, பட் ஒரு மீடியம் லெவல் ட்ரிப்புக்கு கிளம்பியிருக்கோம். ஃபிக்ஸடான ஒரு ஐட்னரியே கிடையாது நமக்கு. ஆனால் நம்ம சவுத் போகிறோம். அப்படியே சவுத் டைரெக்ஷனில் போகிறது தான் பிளான். இப்போதைக்கு இன்றைக்கி மட்டும் தனுஷ்கோடி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்படியே கன்னியாகுமரி போயிட்டு அங்கேருந்து கேரளா போகலாமா வேணாமா, இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்கள். பட் இந்த ரைடோட ஜென்ரல் தீம் நம்ம கோஸ்டல் ஏரியாஸை கவர் பண்ண போகிறோம். ஸோ விஷ் மீ ஆல் சக்ஸஸ். இனிஷியலாக இது ஒரு சோலோ ரைடாக தான் ஆரம்பித்தது. நான் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானே இல்லாமல் இருந்தேன். எப்படி இந்த ரைடு ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். இது ஒரு சோலோ ரைடாக தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃப்ரெண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். எனக்கும் உங்களிலேருந்து சில பேரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை. ஆனால் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணாத காரணத்தினால் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது. பட் கூடிய விரைவில் அதையும் நம்ம பண்ணுவோம். பட் அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்து அந்த ட்ராவல் ஃபீல் கிடைக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தோன்னா காட்டாங்குளத்தூர். எக்ஸாக்டாக என் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்கேன். இங்கே தான் 4 வருஷம் நான் படித்தேன். எவ்வளோ ஃபாகு பாருங்களேன். பை தி வே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ தான். தண்ணி ஃப்ளோ செம்மையாக இருக்குது. இதெல்லாம் காஞ்சி போயிருக்கும். யூஸ்வலாக இந்த ஆறு நல்லா தண்ணி ஓடுது. இந்த டைமில் நிறைய பேர் ரைடில் இருக்காங்க ஆல்ரெடி. அருண் ரைடில் இருக்காரு. நம்பர் பிளேட் அவர் ஒரு கேங்கை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ ரோட்டில் நிறைய ரைடர்ஸ் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நைஸ் டு சி. அண்ட் நிறைய பேர் சேஃப்டி கியர்ஸும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதே ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இல்லை. நிறைய பேருக்கு அந்த சேஃப்டி கியர்ஸ் அவேர்னஸ்லாம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லாமல் இருந்ததை விட அவைலபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சேஃப்டி கியர்ஸ்லாம் நம்ம ஊரில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிராண்ட்ஸ்லாம் இருந்தது. பட் அஃபோர்டபுளான மாடல்ஸ் நம்ம நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதனாலேயே நிறைய பேர் அஃபோர்ட் பண்ணி வாங்குறாங்க. அதே சமயத்தில் நான் நிறைய பேர் ரைடிங் கியர்ஸ்லாம் இல்லாமையும் பார்க்குறேன். இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களாம் கூட ரைடு கிளம்புறாங்க. ரைடிங் கியர்ஸ்லாம் இல்லாமல், சேஃப்டி கியர்ஸ்லாம் இல்லாமல். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ சுத்தமாக நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் அந்த மாதிரி விஷயங்களை. இதை சொன்னால் சண்டைக்கு வராங்க. அழகான ஒரு சன்ரைஸ் தெரியுதான்னு தெரில. பட் பியூட்டிஃபுல் சன்ரைஸ். ஃபாக்லாம் கிளியர் ஆகிட்டு இருக்கு. டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நாட் பேட். வெரி ஆப்வியஸ். பார்த்தாலே தெரியும் எந்த இடத்துல இருக்கோன்னு. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கீங்க சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். நார்மல் ரூட் தனுஷ்கோடிக்கு திருச்சி வழியாக போகும். இங்கே திண்டிவனத்துலேருந்து திருச்சி வழியாக ரூட்டு காட்டும். நார்மலாக போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் கோஸ்டல் ரூட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாகப்பட்டினம் வழியாக போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் செக்ஷன் நமக்கு கோஸ்டல் ரூட் வரும். அதனால் இந்த ரூட்டு ட்ரை பண்ணலான்னு பார்க்குறோம். இது எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஒர்த்தான்னு பார்ப்போம். அந்த மூமெண்ட்டில் ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. மேப்பில் காட்டுற எக்ஸ்ட்ரா 3 ஹவர்ஸ் நமக்கு பிரேக்ஸ்லாம் சேர்த்து எப்படியும் எக்ஸ்ட்ரா 4.5 ஹவர்ஸ் ஆயிரும். ப்ளஸ் இந்த ரூட் ஊருக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கிறதுனால க்ரூசிங் ஸ்பீடில் போக முடியாது. ஸோ ராமேஸ்வரம் ரீச் ஆக எப்படியும் மிட் நைட் ஆயிரும்னு கெஸ் பண்ணேன். ஆல்சோ இந்த ரூட்டில் போனால் நமக்கு இன்றைக்கான டேயில் கோஸ்டல் ரீஜன் பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் தஞ்சாவூர் வரைக்கும் ஹைவேஸ்லேயே ஸ்டிக் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணோம். தஞ்சாவூர்லேருந்து கோஸ்ட் வரைக்கும் ஒரு ரூட்டை போட்டுட்டு புதுக்கோட்டையிலேருந்து கோஸ்ட் ரோடை பிக்கப் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஐடியா. ஸோ அந்த மாதிரி ரூட்டு போட்டிருக்கோம். திருச்சி வழியாக போக மாட்டோம். அதனால் டர்ன் எடுத்து தஞ்சாவூர் வழியாக போகணும் நம்ம. ஸோ கோஸ்டல் ரூட்டு கொஞ்சம் கவர் பண்ணலான்ற ஐடியா. ஐ ஹோப் தட் கோஸ் வெல். நம்ம கொஞ்சம் நல்ல சீனிக்காக கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ரூட். யாராவது இந்த ரூட் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ நம்ம உளுந்தூர்பேட்டை கிராஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏகப்பட்ட பைக்கர்ஸ் வழியில் செம சீனிக்காக இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம ஹைவேஸில் தான் இருக்கோம். குட்டி பிரேக் எடுத்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக்கு. எனக்கு தெரிஞ்சு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் நம்ம பெரம்பலூருக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அது தஞ்சாவூருக்கு போகிற ரூட்டு.
தஞ்சாவூருக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தஞ்சாவூரில் வந்து நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ப்ரொசீட் பண்ணலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சென்னை இல்லை பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல இருந்திருப்பாங்களே தவிர இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதுனால எல்லோரும் வேறு ஊரில் இருக்காங்களா, அதனால் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா யாராவது ஒருத்தராவது அந்த ஊரில் இருப்பாங்க. அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அதனால எல்லா கம்பெனியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமே கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். திரும்ப 2022வும் வந்து 2020 2021 மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றது வேண்டிக்கோங்க. ஆனால் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற பர்சனா இல்லை ஆஃபீஸ் போகிற பர்சனா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்லேயே இப்போ தான் அந்த உயிரே வந்திருக்கு. இந்த பசுமையும் ஒரு காரணம் அதுக்கு. ஒரு ரைடில் இருக்கும்போது நிறைய ரைடர்ஸ் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், அதை ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே கிளைட் ஆகிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. நம்ம பைக்குக்கும் சரி நமக்கும் சரி அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்டேட் அது. நம்ம பைக் ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படியே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல் மூஞ்சில் இருக்கும் அந்த ஸ்டேட்டில். ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு ரோடுக்கும் அந்த ஃப்ளோ ஸ்டேட் எந்த ஸ்பீடில் வருங்கிறது மாறும். எனக்கு மோஸ்ட்லி அது 80 kmph தான் வரும். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பேக்கில் அப்படியே கொடுங்க, பரவாயில்ல. ஸோ தஞ்சாவூர் வந்தாச்சு. நம்ம வெறும் கையாக வீட்டுக்கு போகக்கூடாது. ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன் வழியில். தஞ்சை பெரிய கோயில் வந்துட்டோம். தஞ்சை பெரிய கோயில் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நிறைய தடவை இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பிரமிக்க வைக்கும். எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சரல் மார்வல் சாதிச்சாங்கன்னு. 80 டன் இருக்கிற கும்பம் மேலே வரைக்கும் எவ்வளோ மேன் பவர் அண்ட் யானையோட பவர் வச்சு ஏற்றிருப்பாங்கன்னு யோசிக்கும்போது ஆச்சரியம்தான் உண்டாகுது. ஒரு டிராஃபிக் சிக்னலில் ஸ்டாப் பண்ணுற டைம் அளவுக்கு தான் ரசிக்க முடிஞ்சது. அதுக்கே பின்னாடியிலேருந்து ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. அவங்களுக்கு நம்ம ரைடிங் கியரும் கேமரா கியரும் பார்க்க புதுசாக இருந்துச்சு. நம்ம ட்ராவல் லாக்கான கேமராஸ் ஆக்சுவலி இங்கே பாருங்கள். இங்கே ஒரு கேமரா, ஹெட்டில் ஒரு கேமரா, இது போகும்போது இது வந்து 360. ஓ, இது 360யா? பார்த்து. ஸோ அதை சுற்றியே நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ராஜலக்ஷ்மி அண்ட் ஃபேமிலி நமக்கு ஒரு நல்ல லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணாங்க. சாப்பிட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். பட்டுக்கோட்டையிலேருந்து நமக்கு வந்து கோஸ்டல் ரீஜன் வந்து ஜாயின் ஆயிரும். கோஸ்டல் ரோடு வந்து ஜாயின் பண்ணிடுவோம் நம்ம. ஆனால் இப்போ செம்மையாக தூக்கம் வருது. கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், முடியல. அதனால் கொஞ்சம் டீக்காக நிறுத்த போகிறோம் நாங்கள். ஆனால் என்னென்னா இதனால் வந்து டிலே ஆகிக்கிட்டே போகுது நமக்கு. எப்படியும் நம்ம 9 o'clock 10 o'clock தான் போய் சேருவோம் போல இருக்குது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, ஒரு லாங் ரைடில் நான் எவ்வளோ ஸ்டாப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒன்றும் ரெக்கார்டை உடைக்கிறதுக்காக ஓட்டலையே. உங்கள் பைக்குக்கு ரெஸ்ட்டு வேணும், உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டை போட்டுருங்க. அண்ட் அந்த டீ பிரேக்கு அப்புறம் வியூஸ் திரும்பவும் அழகாக மாறிச்சு. அண்ட் நானும் திரும்ப ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு போனேன். ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ, யூனோ. செம்மையாக இருக்குது க்ரீனரி. எனக்கு அந்த டைமில் மைண்டில் எந்த மாதிரி வைப்பில் மியூசிக் ஓடிச்சோ அதே மாதிரி மியூசிக் தான் இப்போது நீங்களும் கேட்குறீங்க. இந்த விஷுவல்ஸ்க்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் மியூசிக் என்னவா இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே அதில் மூழ்கி போயிட்டேன். என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம கூட இருந்த கோ-ரைடர் டைட்டஸ் போர் அடிக்குது பேசிக்கிட்டே வாங்கன்னு சொன்னதுனால ஹெல்மெட்குள்ளே இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டே போகணும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு.
எனக்கு ஹெல்மெட்குள்ளே உங்கள் கூட தான் பேசி பழக்கம். கூட வரவங்களோட பேசுகிறது புதுசாக இருந்தது, ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்தது. அதுலேருந்து சில போர்ஷன் தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சிரிக்கிறதெல்லாம். பனைமரம் லைஃப் 150 வருஷமா? இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு இன்டர்காம் தேவைன்னு தோணுனதே இல்லை. இந்த ஃபன் எலிமெண்ட்டு தான் என்னை ஒரு இன்டர்காம் வாங்க வச்சது. இன்டர்காம் வீடியோ தனியாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லைன்னா மேலே இன்ஃபோ பட்டனில் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு இன்ஸ்டாவில். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இடத்துல நிறுத்தணும். ஒரு மயில் கூட இருந்துச்சு, அண்டு நடுவில் ஒரு குளம் மாதிரி இருக்குது, சுற்றி மரம் இருக்குது, அண்ட் அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல் இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. சன்செட்டும் ஆகிட்டு இருந்தது. அதே டைமில் ஒரு பிரேக் எடுக்கலாம், அதாவது குட்டியாக விஷுவல் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். விஷுவல்ஸ் வேறு லெவலில் இருக்குல்ல. அந்த மயிலும் அதோட ஃப்ரீடமும் பார்க்கும்போது எக்ஸைட்மெண்ட் இன்னும் கூடுச்சு. அது அப்படியே வயலுக்குள்ளே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ரசிக்கிறதுல தான் பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எஸ், ஆனால் இன்னும் நம்ம வந்து கோஸ்டல் ஏரியா ப்ராப்பராக இன்னும் பார்க்கல. அண்ட் லைட்டும் போயிட்டுருக்கு, அதனால் ட்ரைங் டு ரீச் இந்த கோஸ்டல் ஏரியா. கொஞ்சம் பீச் ஓரமாக போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன், பார்ப்போம். லைட் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, சன்செட்டே ஆயிடுச்சு நம்ம பிரேக் எடுக்கும்போதே. அண்டு நம்ம கோஸ்ட் ஒட்டியே தான் ரைடு பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ரைட்லேயே. பை திஸ் டைம் அந்த உப்பு காற்று ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. அது ஒரு நல்ல இண்டிகேஷனாக இருந்துச்சு நம்ம கோஸ்ட் கிட்டே இருக்கோன்னு. போட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. அண்ட் ஸ்லோலி வில்லேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த மூமெண்ட்டும் ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகலை, ஏன்னா இருட்டாயிருச்சு கொஞ்ச நேரத்துலேயே. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் கூட நம்ம கோஸ்டல் ஏரியா லைட் இருக்கும்போதே பார்த்துருக்கலாம். பட் ஃபீல் பண்ண தேவையில்லை, இது வெறும் டே 1 தான். இன்னும் இந்த ரைடில் நமக்கு நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ செம்மையாக இருட்டு ஆயிடுச்சு. ராமேஸ்வரம் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 2 hours இருக்குது. என்ன மேட்டர்னா, இப்போ நாங்கள் கால் பண்ணி சில லாட்ஜஸ் வந்து அவைலபிலிட்டி கேட்கும்போது எதுலேயுமே வந்து அவைலபிலிட்டி இல்லைன்ட்டாங்க. அவைலபிலிட்டி இருக்கிறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதனால நம்ம நேர்லேயே தான் போய் தேடணும் போல இருக்குது. அடுத்த நாள் விசேஷ நாளாக இருந்ததுனால ரூம்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உதவியாக இருந்தாங்க, லோக்கல் அண்ட் பட்ஜெட் சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. இங்கே சாப்பிட்லதோ இங்கே கூட இருக்குது. ராம்நாட்டில் டின்னருக்காக நிறுத்தும் போது ஸ்டோரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் டக்குன்னு மீட் பண்ணுறதுக்கே வந்துட்டார் நம்மளை. எனக்கு இது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் அவரை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ராம்நாட்டில் டின்னர் முடிச்சுட்டு நம்ம ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டோம். பாம்பன் பிரிட்ஜ் வந்துட்டோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நைட்டில் வந்திருக்கோம். நைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. பட் டோன்ட் வரி, நம்ம திருப்பி இந்த வழியாக தான் வருவோம். கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம இந்த வழியாக தான் வருவோம். அதனால் வரும்போது முடிஞ்ச நல்ல ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதனாலேயே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவென்ச்சுவலி நம்ம ராமேஸ்வரத்துக்கு போய் ரீச் ஆனோம். ஸோ இப்படி தான் நம்மளோட ரைடோட டே 1 போச்சு. ஸோ நேற்று நைட் வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். 11:30 கிட்ட ஏதோ ஆச்சு ரூம் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 16 to 17 hours நாங்கள் நேற்று ரைட் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் பிரேக்ஸ் ஆஃப்கோர்ஸ். ஆனால் நம்ம வந்து பாம்பன் பிரிட்ஜ் இதெல்லாம் வந்து நைட்டில் தான் க்ராஸ் பண்ணியிருக்கோம். தனுஷ்கோட்டிலேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்து கன்னியாகுமரி போகும்போது பாம்பன் பிரிட்ஜ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட சாகசங்கள் தொடரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.